அந்த வாயெல்லாம் கருப்பாக இருக்குது தானே? அதான் ஆமாம். அது கால் ஒன்றும் கலராக இருக்குது. கால் ஒன்று தான் நாட்டுக்கோழி மாதிரி இருக்குது, வேறு எல்லாம் கருகருன்னு இருக்கலாம். ஆமாம், இப்படி தான் இருக்கணுமோ? கண்ணே திறக்க முடியுங்க. ஏன் இப்போ தான் பொரிச்சிருக்குமா இருக்கும்? பொரிச்சிருக்கு, கண்ணு கூசுமா இருக்கும். அதாவது வயிற்றுக்குள்ளே வைக்கணும். ஆமாம், கொஞ்சம் தூக்கி பார்ப்போமா? மேலே முதுகு பிடிச்சி தூக்கி. 4 தான் பொரிச்சிருக்கேன்னு. சரி வச்சு. இது மட்டும் தான் கருப்புன்னு. இதுதான் கருங்காலி கோழி. அது நாட்டு குஞ்சுன்னு. கண்ணு முழிச்சிருக்குல்ல, அது கண்ணில் ஏதோ பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று மூக்குத்திருக்க, அண்ணா ஒன்று மூக்குத்திருக்கலாம். ஆமாம், அது ஒன்று தான் குத்திருக்கு. சரி பொரிக்கும். அள்ளி தூர போடுன்னு சொல்கிறேன். ஐயா இன்னும் மூக்கு குத்திருக்கு, 2 நாளைக்கு இருக்கட்டும். ஆமாம், அது ஒன்றா தானே விட்டுருக்கோம். 2 நாளைக்கு இருக்கட்டும். என்ன ஒரு முட்டையாக இருக்குதுலக்கா? ஆமாம், குவாலிட்டி வச்சுன்னா நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏம்மா சரி அந்த அதுக்கு அந்த ஒன்று தான் மூக்குத்தனமாக இருக்குது. ஆமாம், கையச்சல் கோழி கொத்தாது, இது ரொம்ப கொத்துது. கொத்து தான் செய்யும். பொய் கொத்துமா? இது பழி வேம ஊற்றுதுல. ஆனால் இப்படி கொத்துற கோழி தான் குஞ்சு நல்லா காப்பாற்றான் காக்காட்டு வந்து. இந்த கோழியே உள்ளே நல்லா இருக்கும். இது தூக்கி உள்ள வையா, ஒரு வேற குஞ்சுன்னு ஒதுக்குதோ? ஒதுக்குதோ, நம்ம வெளியே கருதுன்னு. ஆமாம், கரும்பு சாசு மாதிரி இருக்குல்ல. ஏய் ஓம் பிள்ளை தான் உள்ள வை. ஒன்று கொத்துச்சிருக்கு, நாய் ஒன்றும் கொத்தணுமா இல்லை. அந்த முட்டை கொஞ்சம் பெருசாக தானே இருக்கு. ஆமாம், ஒன்று பூ முட்டை இப்போ ஒன்று எடுத்து தூர போட்டிருக்கேன். அப்படியா? என்ன நத்தடா இருக்குக்கா பூ முட்டை.